Vinayaka Missions Research Foundation, deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. சென்னை தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த கானா பாடகர்கள் 2 பேர் நண்பனின் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது 7 பேரால் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்த விவகாரத்தில் அதன் பின்னணி வெளியாகி அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பரத், சீனு. இருவரும் கல்லூரியில் பயின்று வந்த நிலையில் துக்க நிகழ்ச்சிகளில் கானா பாடல்கள் பாடி வந்துள்ளனர். இந்த நிலையில் மே 16ஆம் தேதி அன்று இரவு ஒரகடம் அருகே நடைபெற்ற துக்க நிகழ்விற்கு கானா பாடல் பாட சென்றுள்ளனர். நிகழ்ச்சி முடிந்த பிறகு படப்பை எடுத்த அம்மனம்பாக்கம் கிராமத்தில் தங்களது நண்பன் லோகேஷ் வீட்டிற்கு வந்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் 3 இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணிந்தபடி வந்த மர்ம கும்பல் திடீரென வீட்டில் நுழைந்து கானா பாடகர்கள் பரத் மற்றும் சீனுவை சரமாரியாக கத்தியால் வெட்டி சாய்த்துள்ளனர். தடுக்க முயன்ற லோகேஷின் தந்தை மோகனையும் அந்த நபர்கள் கத்தியால் வெட்டியதால் அச்சமடைந்த குடும்பத்தினர் ஓர் அறைக்குள் சென்று கதவை மூடி தப்பித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பித்து ஓடியது. இதனால் இருவரும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நிகழ்விடம் வந்த போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வு செய்ய குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொல்லப்பட்ட இருவர் மீதும் எந்த ஒரு குற்ற வழக்குகளும் இல்லை என போலீசார் தெரிவித்ததோடு கானா பாடல் பாடும் கல்லூரி நண்பர்களான பரத், சீனுவை வெட்டி கொலை செய்ய என்ன காரணம் என மர்ம கும்பலின் பின்னணி குறித்து மணிமங்கலம் துணை ஆணையாளர் சுந்தர் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் முதற்கட்ட தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த படப்பை பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார், பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த மணி, முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்த பெட்டி என்கிற குமரவேல், பழைய பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த வேலன், கலைச்செல்வன் என்கிற அன்பு மற்றும் 2 சிறார்கள் உட்பட 7 பேர் இந்த படுகொலையில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பரத்தை முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்த பொட்டி என்கிற குமரவேல் தன்னை பற்றி புகழ்ந்து கானா பாடல் பாடாததால் அடிக்கடி பொதுமக்கள் முன்னிலையில் அடித்து அவமானப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பரத் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவனிடம் பொட்டி குமார் எந்த பகுதியில் உள்ளார், அவரை மிக விரைவில் கொலை செய்து விடுவேன் என கூறி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த குற்ற பின்னணி கொண்ட பொட்டி குமரவேல் தனது கூட்டாளிகளுடன் சென்று பரத் மற்றும் சீனுவை கொலை செய்ததாக கூறப்படுகிறது. கானா பாடகர்களை அழைத்து தங்களை புகழ்ந்து பாட சொல்லி அதை ரீல்ஸாக வெளியிடுவது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி தங்களை புகழ்ந்து பாடாதவர்களை மிரட்டுகிறார்கள் என்பது கானா பாடகர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. எனவே கானா பாடகர்களை மிரட்டி பாட வைக்கும் ரவுடிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்த். Vinayaka Missions Research Foundation, deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.